கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? அற்புதமாக இருக்கும். என்ன சார் நீங்கள் 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார், ஜென்மத்தை விட்டு ராகு விலகிறாருங்க. அதுலேயே 50% உங்களுக்கு சரியாக போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜென்மத்தை விட்டு விலகிறார். அது விலகும் போதே உங்களுக்கு வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம். கடன் கொடுக்காதீங்க, வந்த வரைக்கும் போதும். கேஷ்க்கு டீல் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் பதங்கி போக வேண்டிய காலம். என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பராபவ தமிழ் வருட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது மொத்த தமிழ் வருடம் 60ன்னு உங்களுக்கு தெரியும். அதில் 40வது வருடமாக இது வர்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு ராஜாவாக வருவது குரு வரார், மந்திரியாக வருவது செவ்வாய் வருகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெற போகிறார். 18 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்துக்கு வரக்கூடிய கேது குருவோடு போய் சேர்கிறார். குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? அற்புதமாக இருக்கும். எப்படி சார்? என்ன சார் நீங்கள் 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார், ஜென்மத்தை விட்டு ராகு விலகிறாருங்க. அதுலேயே 50% உங்களுக்கு சரியாக போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜென்மத்தை விட்டு விலகிறார். அது விலகும் போதே உங்களுக்கு வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும். கடன் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும், தீர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போடணும். மேலதிகாரிகளுக்கு ஒரு குட் மார்னிங், ஒரு குட் நைட்டு. சும்மா அவங்ககிட்ட போயிட்டு காஃபி சாப்பிட்லாமா, வெளியே போகலாமா, ஊருக்கு போகலாமா, வீட்டுக்கு வரலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. தொழில் பண்ணுற இடத்துலையும் எவனோ ஃப்ரீயாக கொடுத்தானேன்னு சொல்லிட்டு அந்த பொருளை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி மாட்டிக்காதீங்க. கடன் கொடுக்காதீங்க, வந்த வரைக்கும் போதும். கேஷ்க்கு டீல் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் பதங்கி போக வேண்டிய காலம். திருமண வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தட்டி போகும். அதே நேரத்தில் சிம்மத்துக்கு குரு வர்ற நேரங்களில் திருமணம் கைகூடும். அது 2027. ஆக ஒரு வருஷம் உங்களுக்கு சுப விஷயங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை. குழந்தை பாக்கியம் தட்டித்தான் போகும். IOL, IVF இதெல்லாம் நீங்கள் கணவன் மனைவி இருவருமே போகணும். யாருன்னா ஒருத்தர் போய் பிரயோஜனம் இல்லை. படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் காலையில் எழுந்து படிங்க, ராத்திரியில் படிக்காதீங்க. ராத்திரியில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மெமரி பவர் இன்னும் டல்லாக போயிடும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிச்சிங்கன்னா பசுமரத்தில் ஆணி அடித்த மாதிரி போய் கரெக்டாக படியும். ஒரு வாட்டி படிச்சிங்கனாலே அப்படியே போய் உட்காந்துரும். ஆக உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பதங்கி போக வேண்டிய காலம். நான் சொன்னேன், திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க. நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் நல்ல நாட்டு நல்லெண்ணெய், செக்கில் ஆண்ட எண்ணெயை எடுத்துகிட்டு போய் திருநள்ளாறில் சிவபெருமான் சன்னதியில் உள்ள தீபத்திற்கும், கருவறையில் தீபத்துக்கும், அம்மன் சன்னதியில் கருவறையில் உள்ள தீபத்திற்கும், சனீஸ்வரர் சன்னதியில் உள்ள தீபத்திற்கும் அந்த எண்ணெயை ஊற்றி வழிபடுங்க. உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்க. அப்படி செஞ்சுங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எள்ளு சாதம், புளியோரை, அதே மாதிரி எள்ளு உருண்டை இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்துங்க. அது இப்போ சனி தசை இது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7 சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நிறைய எள்ளில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஆகிடும். அமிர்தம்னா என்ன, அளவாக இருக்கணும்ல. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் விஷம். ஆகவே இந்த ஒரு வருஷம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு நல்லா இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நான் ரொம்ப விலாவரியாக சொல்ல போகிறேன். இப்போ கூட வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான். திருக்கணித பிரகாரம் போன வருஷம் முடிஞ்சது, வாக்கிய பிரகாரம் இந்த வருஷம் இப்போ முடிஞ்சது. ஆனால் இதே சனி உங்களுக்கு வக்கரமாக போகிறார். 5 மாதம்தான் மீனத்தில் இருக்கிறார். அந்த 5 மாதத்துக்கு பிறகு மீண்டும் வக்கர கதியில் போக போகிறார். இந்த சனி வக்கரமாகும் போது செவ்வாயோட பார்வை, செவ்வாயோட சேரப்போகிறார்.
இப்படிப்பட்ட காலம் அமைய போகுதுங்கிறதுனால தான் தமிழ் வருஷ பிறப்புக்கு பொது பலன் சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்றேன். சனி பார்வையும் சனி செவ்வாய் பார்வையும் இருந்தாலும் குரு எப்படி இருக்குங்கிறத பார்த்தா சுபர் உச்சம் அடைகிறாரே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்குன்னு, அதுவும் 5 மாசம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மிதுனத்துல இருக்கிற குரு கடகத்துக்கு 5 மாதம், சனி வக்கரம் பெறுவது 5 மாதம், குரு பார்வை 5 மாதம். அதுக்கு பிறகு அவர் எங்க போறார்? அதிசாரமா சிம்மத்துக்கு போறார். இந்த கால்குலேஷன்லாம் நம்ம எல்லாரும் பார்க்கணும். பராபவ வருடம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம். குரு அரசனாக இருக்கிறார், செவ்வாய் மந்திரியாக இருக்கிறார். குருமங்களத்தை தரக்கூடிய யோகமாக இருக்கு. இந்தியாவுக்கு நல்லா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும். தொற்று வியாதிகளுடைய பிரச்சனைகள் இருக்கும், புதிய புதிய வியாதிகள், நீர் பிரச்சனை, வெள்ளம், அதிக வெள்ளம், காற்று, மழை அப்படின்னு உங்களுக்கு பிற்கூற்றிலே இருக்கும். முற்கூற்றிலே வறட்சி இருக்கும். இந்த வறட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் பற்றாக்குறையாக, பெண்களுக்கு உகந்த ஆண்டாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அற்புதமான பேரும் புகழும் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல டெக்னிக்கல்ல படிப்பாங்க, மருத்துவத்துல ஷைன் பண்ணுவாங்க, புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க, பழைய இன்ஃபெக்ஷனுக்கு மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க, புதிய இன்ஃபெக்ஷனும் வரும், அதோட போராடி வெற்றி பெறுவார். போராட்டமே வாழ்க்கையாக இருந்தாலும் கடைசியில வெற்றி பெறுவது மனித குலம்தான். ஏன்னா குரு இங்க அரசனாக இருக்கிறார், மங்களத்தை தரக்கூடிய செவ்வாய் வழி நடத்த போகிறார், மந்திரியாக இருக்கிறார். அக்ரிகல்ச்சர் பயிர் தொழிலாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சராசரியா இருக்கும். பெரிய லாபத்தையும் கொடுக்காது, நஷ்டத்தையும் கொடுக்காது. கொஞ்சம் அந்த பூச்சி தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு நிறைய கெமிக்கல் வாங்கி போட்டு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால லாபத்துல கொஞ்சம் குறையும். சின்ன திரை பெரிய திரையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வரவுகளும் புதிய புதிய ஏற்பாடுகளும் நமக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப் அண்ட் டவுனாக தான் சார் இருக்கும். ஒரே நேரத்தில் கீழே இறங்கியும் போகாது, ஒரே நேரத்தில் ஏற்றமுமாக இருக்காது. ஒரு நாளைக்கு இறக்கத்தில் இருக்கும், ஒரு நாள் ஏற்றமாக இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பார்த்து செய்யுங்க, அவசரப்படாதுங்க. வயது முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள் முடிந்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. படிக்கிற பிள்ளைங்க படிப்புல கவனம் வைங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் படிக்கிறத விட இந்தியாவிலேயே படிக்கிறது நல்லது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒன்று சனி வக்கரம், இன்னொன்று குரு உங்களுக்கு பார்வை இல்லாமல் உச்சமாக இருந்தாலும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறதும், அதுக்கு அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி இருப்பதும், இதையெல்லாம் இந்த தமிழ் வருட பிறப்புல நம்ம கணக்குல எடுத்துக்கணும். மொத்தத்துல பராபவ வருடம் அப்படிங்கிறதே ஒரு அனுபவ காலமாகத்தான் இருக்கும். இதை எல்லாத்த விட பராபவ வருடத்துல 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்னா, உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு, சனீஸ்வரர் எந்த வீட்டுல இருக்கார், குரு பேர்ச்சி ஆகும்போது எப்படி இருக்கார், ராகு கேது பேர்ச்சி ஆகிறார். அது மட்டும் இல்லை, இவங்க வக்கரமாகுறாங்க. ஒரு கிரகம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சனீஸ்வரர் இருக்கார், அவர் அசுப கிரகம்னு நீங்க சொன்னாலும் அவர் இன்னும் வக்கரம் பெறும்போது இன்னும் வக்கரம் பெற்ற பலன்களை தருவாரா, சுப பலன்களை தருவாரான்னு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அதே மாதிரிதான் குருவும் உங்களுக்கு என்னதான் சுபராக இருந்தாலும் உச்சம் பெற்றவராக இருந்தாலும் உங்க ஜாதகத்துக்கு அவர் நல்லது செய்வாரா, என்ன மகாதிசை இப்போ உங்களுக்கு நடந்திருக்குன்னு பார்க்கணும். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தான பலத்தில் இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரு வேலை செய்யறது, வேலை கிடைக்கிறது, அங்கே போய் ஏதாவது தொழில் செய்யறது, உள்ளூர்லயே ஏதாவது தொழில் செய்யலாமா, புதிய அரசாங்கம் நமக்கு நல்ல வேலையை கொடுக்குமா, நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா, மன நிம்மதியை கொடுக்குமா, ஆன்மீகத்தினுடைய வாசல் திறக்குமா, கோவில்கள் மிகப்பெரிய புனிதம் அடையுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடிவு காலம் நிச்சயமாக கிட்டும். ஏன்னா குரு உங்களுக்கு அரசனாக இருக்கிறார். மொத்தத்துல எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படின்னு சொல்றதுனால நான் சொன்ன இந்த பொது பலன்கள் தான் பொதுவான பலன்கள். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.
சர்வே ஜனா சுகினோ பவ.